தமிழகத்தில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதை காட்டுவதாக ஆளுநர் RN ரவி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்கால தலைமுறையினரை போதைப்பொருள் புழக்கம் அழித்துவிடும் என்றும் ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் ரவி தனது அறிவுரையை வழங்கியிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும், தமிழகத்தில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதன் புழக்கத்தை உறுதி செய்வதாக உள்ளது என்று ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், கூடுதல் விவரம் என்ன? சக்தி, ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழக ஆளுநர் இந்த போதைப் பொருள் புழக்கம் தொடர்பான தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சமீபத்தில் கணிசமான அளவில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பாக தமிழகத்தில் மற்றும் பல்வேறு இடங்களிலும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் மத்திய அமைப்புகளால் கைது செய்யப்பட்டுள்ளது. நமது மாநிலத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ளது நிலவிய நமது மோசமான அச்சங்களை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆளுநர் RN ரவி தற்போது தெரிவித்தார். மேலும் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் தங்களின் பிள்ளைகளின் நிலை குறித்து கவலைப்படும் பெற்றோர்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே மாநிலத்தில் உள்ள கல்வி வளாகங்கள், பொழுதுபோக்கு மன்றங்கள் போன்றவற்றில் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பது குறித்த தங்களுடைய தீவிர கவலையை கடந்த ஓராண்டுக்கு மேலாக தன்னிடம் பகிர்ந்து கொண்டு வந்ததாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மத்திய உளவுத்துறை, புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் சர்வதேச கடத்தல் கும்பலை பிடிக்கும் நடவடிக்கைகள் நமது மாநிலத்தில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய மூலையாக ஈடுபட்டு வந்தவர்களை கண்டறிந்துள்ளதாகவும், இந்த போதைப் பொருட்கள் மிகவும் அடிமையாக்கும் தன்மையையும் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பது தனக்கு கவலை அளிப்பதாக ஆளுநர் தற்போது தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இதை பரிசோதிக்காமல் விட்டால் விரைவில் நமது எதிர்கால தலைமுறையை அழிந்துவிடும் என்றும், போதைப் பொருளுக்கு அடிமையாவது பல கொடூரமான குற்றங்களுக்கும் வழிவகுப்பதாகவும் தற்போது ஆளுநர் RN ரவி தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நடவடிக்கை, இந்த அவசர நடவடிக்கையை உணர்வுடனும் மிகுந்த முன்னுரிமையுடனும் இந்த அச்சுறுத்தலை கையாள வேண்டும் என்றும், மத்திய மற்றும் மாநில சட்ட அமலாக்க அமைப்புகள் தங்கள் பணிகளை செய்யும் அதே வேளையில் நம் மாநிலத்தில் உள்ள பெற்றோர் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகங்கள் இது போன்ற போதைப் பொருட்களுக்கு எதிராக எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தான் வேண்டுகோள் விடுப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் முதன்மை இலக்கு இளைஞர்கள் என்பதால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் அறிகுறிகளை கொண்டிருக்கிறார்களா என்பதை கண்டறிய கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தியுள்ளார். இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு தன்னுடைய வேண்டுகோள் என்பது, தயவுசெய்து இது போன்ற சலனங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும், எனில் இது உங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சரிப்படுத்த முடியாத அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுவிடும் என்ற ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். இந்த போதைப் பொருள் புழக்கம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் என்பது எழுந்து வரக்கூடிய நிலையில் ஆளுநர் RN ரவியோட இந்த அறிக்கை என்பது தற்போதைய சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.